Hi children, I welcome you for the biology revision part 2. Cell, the basic unit of life. Cytoplasm and the cell organelles. The cytoplasm contains many cell organelles of which we shall learn about. So, we have said you that the basic unit of life is cell. Okay, so cell is the basic unit of life and it is a structural and functional unit of life, and the new cells are derived from pre-existing cells. So in the last schedule itself I told you we can learn about different types of cell organelles, and here the different types of cell organelles only we have studied in this schedule. So the first one is mitochondria. So mitochondria, it only produce the energy and it will transport to other part of the cell. So it is also known as energy releaser. And the next one is chloroplast. So chloroplast can be found in all green plants. So that is called energy trapper because it only trapping the energy from the sun and it is preparing its own food. So it is known as energy trapper. And Golgi complex, ribosome and endoplasmic reticulum, these are synthesis and transport of energy. And cilia and flagella, it is used for motility. Motility means transport or movement. Lysosome is also known as suicidal bag. Centriole is also helpful in cell division. And nucleus only is a hero of the cell organelles and it helps in control the all other activities of the cell. Okay. So what are the 6 types of cell organelles? One is mitochondria, is the energy releaser. ஏன்னா இதுதான் என்ன பண்ணும், எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் மற்ற பார்ட் ஆஃப் த செல்லுக்கு அனுப்புறது இந்த மைட்டோகாண்ட்ரியா. அண்ட் குளோரோபிளாஸ்ட் வந்து எந்த பிளான்ட்டெல்லாம் நம்மளால் பச்சை கலரில் பார்க்க முடியுதோ அதில் எல்லாமே என்ன இருக்குது, குளோரோபிளாஸ்ட் இருக்குது. ஏன் குளோரோபிளாஸ்ட் எதுக்காக அப்படின்னா, நம்ம இப்போ நம்மளாம் யார் ஹெட்டிரோட்ரோஃப், ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃபுட்டுக்காக மற்ற பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை சார்ந்திருக்கோம். ஆனால் இந்த பிளான்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றினாலும் தண்ணி ஊற்றலைனாலும் அதுவாக வளரும். ஸோ எப்படி அப்படின்னா அதில் இருக்கிற குளோரோபிளாஸ்ட் மூலமாக சன்லைட்லேருந்து எனர்ஜியை கெட் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ குளோரோபிளாஸ்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எனர்ஜி ட்ராப்பர். அண்ட் இங்கே மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து ரெடியான எனர்ஜியை மற்ற இதுக்கு கன்வெர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, மற்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது என்னென்னா கால்கி காம்ப்ளெக்ஸ், ரைபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது, மற்ற பார்ட் ஆஃப் த பாடிக்கு எனர்ஜியை வந்து சப்ளை பண்ணுறது. அண்ட் மோட்டிலிட்டினா டிரான்ஸ்போர்ட்னா என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் டிரான்ஸ்போர்ட். அதே மாதிரி இந்த செல்லுக்கு தேவையான எனர்ஜியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாங்கிறது, அப்படி இல்லைன்னா ஒரு செல் இன்னொரு செல் கூட அட்டாச் ஆகிறது. ஏன்னா எல்லா செல்ஸும் சேர்ந்தால் தானே ஒரு டிஷ்யூ. ஸோ அது ரெண்டும் அட்டாச் ஆகணும்னா என்ன ஆகணும், அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் தேவை. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் ஆகிறது என்னது, சிலியா அண்டு ஃப்ளாகெல்லா. அண்ட் அனதர் நேம் ஃபார் லைசோசோம் இஸ் சூசைடல் பேக். வை? பிகாஸ் it digests the damaged cell. So it is known as suicidal bag. And what is the function of centriole? It involved in cell division. And the cell division in mitosis and meiosis. Mitosis na creating a new cell. Meiosis na creating a egg and a sperm cell. Okay. And இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் யாருன்னா நியூக்ளியஸ். ஏன்னா எல்லாத்தோட கண்ட்ரோல், அதோட ரிப்பேரிங் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, கைட் பண்ணுறது, ஸோ எல்லாமே யாருது, இந்த நியூக்ளியஸோட ஜாப். இதில் நம்ம ஒவ்வொன்றா பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஆல்சோ நோன் அஸ் எனர்ஜி ரிலீசர். இட் ப்ரிப்பேர் இட்ஸ் own energy and it will transport to other part of the cell organelle. The singular name is mitochondrion, the plural name is mitochondria. The size of mitochondria is 0.5 to 100 micrometer. The structure. So the mitochondria பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், 2 லேயர் இருக்குது. ஒன்று இன்னர் மெம்பரேன், இன்னொன்று அவுட்டர் மெம்பரேன். ஸோ அவுட்டர் மெம்பரேன் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்டர் மெம்பரேன் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோல்டாக இருக்கா. ஸோ அந்த ஃபோல்டிங்க்கு பேர் என்னென்னா கிறிஸ்டே. அண்ட் அதை சுற்றி வந்து மேட்ரிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஓன் டிஎன்ஏ, ப்ரோட்டீன், ரைபோசோம் எல்லாமே இருக்குது. ஏன்னா டிஎன்ஏங்கிறது நம்மளோட எவ்ரி கார்னர் ஆஃப் த பாடியிலையும் இருக்கும்.
ஸோ ஒவ்வொரு செல் ஆர்கனலுக்கும் டிஎன்ஏ இருக்குது. ஓகே, ஸோ இதில் அவுட்டர் மெம்பரேன் வந்து அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. இன்னர் மெம்பரேன் வந்து லைட்டாக ஃபோல்டாக இருக்குது. அதுக்கு பேர் என்ன? கிறிஸ்டே. அந்த கிறிஸ்டேவை சுற்றி என்ன இருக்குது? மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த கிறிஸ்டே எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஏடிபி ப்ரொடக்ஷன். கிறிஸ்டே எதுக்கு? ஏடிபி ப்ரொடக்ஷன். ஏடிபி மீன்ஸ் வாட்? அடெனோசின் ட்ரை பாஸ்பேட். ஸோ இங்கே ரெடி ஆகிற எனர்ஜியை மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு எடுத்துகிட்டு போகிறது எதுனா மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற பைருவிக் ஆசிட். மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற பைருவிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிட். ஸோ பிளாஸ்டிட் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா க்ரீன் பிளான்ட்ஸில். ஸோ அதோட இன்னொரு நேம் என்னது? குளோரோபிளாஸ்ட். ஸோ பிளாஸ்டின் வந்துருச்சா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஒன்று லியூகோபிளாஸ்ட், அது வந்து ஒயிட் கலர் இல்லாட்டினா கலர்லெஸ். அது எங்கே இருக்குன்னா ரூட் ஆஃப் த பாடி. குரோமோபிளாஸ்ட் ப்ளூ, ரெட், எல்லோ கலர், அது வந்து ஸ்டெம் இல்லாட்டினா பிரான்ச் ஆஃப் த பாடி. Chloroplast, that is green color, that is present in the leaf part of the body, that only helpful in photosynthesis process. So இந்த மாதிரி 3 different types of plastic நமக்கு கிடைக்குது. ஸோ குளோரோபிளாஸ்ட்னது க்ரீன் பிளான்ட்ஸில் பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்லேயும் 1 to 1008 குளோரோபிளாஸ்ட் இருக்குது. ஸோ இந்த குளோரோபிளாஸ்டோட ஷேப் என்னென்னா டிஸ்க் ஷேப் இல்லாட்டினா ரிப்பன் ஷேப். ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட்லேயும் பாருங்கள், இதில் 2 லேயர் இருக்கா, இன்னர் லேயர் அண்டு அவுட்டர் லேயர். ஸோ அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கா, அந்த சர்க்கிள் என்னென்னா தைலகாய்டு. ஸோ இந்த தைலகாய்டு நம்ம சிம்பிளாக சொல்கிறோம், ரஃபாக சொல்லணுன்னா ஒரு க்ரீன் லீஃப், அதுக்குள்ளே ஊற்று பார்க்கும்போது குளோரோஃபில், அதுக்குள்ளே குளோரோபிளாஸ்ட், அதுக்குள்ளே தைலகாய்டு. ஸோ மெயின் யார்? தைலகாய்டு. ஓகே, ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் என்னது? அந்த சர்க்கிள் தான் என்னது? தைலகாய்டு. ஸோ அந்த மோர் தென் 1 தைலகாய்டு அந்த குரூப்பாக இருக்கிறது என்னது? கிரானம். Both granum are connected by lamella and so இது என்னது? ஸ்ட்ரோமா. ஸோ கிரானாவை சுற்றி இருக்கிறது அந்த எம்டி ஸ்பேஸ் என்னது? ஸ்ட்ரோமா. ஓகே, ஸோ இதுக்குன்னு என்ன இருக்குது? டிஎன்ஏ. டிஎன்ஏ, ரைபோசோம், ப்ரோட்டீன் எல்லாமே இதுலேயும் இருக்குது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஃபஸ்ட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் ஃபவுண்ட் பை கார்னியர், தென் ப்ரொபோஸ்டு பை போர்ட்டர். And what are the 3 different components of endoplasmic reticulum? Cisternae, vesicle, tubules. So cisternae is long flattened structure, vesicle is oval membrane, and tubule is irregular in shape and it is associated with endoplasmic reticulum, that is in cisternae. Okay, so the structure of endoplasmic reticulum is multiple fold. So it is called system of membrane. Okay, so this endoplasmic reticulums are divided into 2 types. One is smooth endoplasmic reticulum, another one is rough endoplasmic reticulum. Smooth endoplasmic reticulum is ribosome is absent, and in rough endoplasmic reticulum is ribosome is present. Smooth endoplasmic reticulum is present near the cell membrane. Rough endoplasmic reticulum present near the nucleus. And synthesis of fat, glycogen, steroid done by smooth ER. Synthesis of protein done by rough ER. This is important 5-mark question. So listen. Mainly formed of tubules. And in a rough ER, tubules are not present. It has only cisternae and vesicle. Less stable in smooth ER, more stable in rough ER. Example for smooth ER is adipose tissue and muscles. Example for rough ER is liver and pancreas. This is a structure of endoplasmic reticulum. Golgi complex. Golgi complex is composed of lipoprotein. Lipoprotein means combination of lipid and protein. So lipid is 40%, protein is 60%. So it also has 4. Actually, endoplasmic reticulum has 3 components. And in Golgi complex have 4 components. So one is cisternae. In endoplasmic reticulum, the cisternae is long flattened structure, and in Golgi complex, elongated flattened structure. Vesicle, there in endoplasmic reticulum, it is the oval membrane, and here droplet structure. Vacuole is absent in endoplasmic reticulum. Here it is present, that is the empty space. Tubules, both also associated with cisternae. Function of Golgi complex. The main function of Golgi complex is it involved in cell secretion. So which means
It has a cis phase. Cis phase means 60 cisterne. It has glycosidation and glycosylation of protein and liquid takes place in glycoprotein and glycolipid. So glycosidation gives glycoprotein, glycosylation gives glycolipid. So these lysosomes are get formed from glycosidation and glycosylation. So it forms cell plate in plant cell. It helps in synthesis of carbohydrate. Ribosome. Ribosome was discovered and termed by Palade. Ribosome was at first seen by Claude in electron microscope in animal cell. So ribosome was discovered by Robert Brown and Robin in plant cell of bean root. Okay. So ribosome are the largest cell organelle. It is also known as organelle within an organelle or protein factory or protein engine of the cell. Okay. So this ribosome is composed of DNA and also protein. 55S ribosome are present in the mitochondria. It has two subunit. One is larger subunit and another one is smaller subunit. Larger subunit is dome shaped. Smaller subunit is ovoid shaped. Smaller subunit is cleft and head, which means divided. Larger subunit is ridge and stalk, which means straight and narrow. So larger subunit also contains, if suppose in a prokaryotic cell it has 70S and in a eukaryotic cell it has 80S. Prokaryotic cell means that is a unicellular organism. Eukaryotic means that is a multicellular organism. So prokaryotic means 70S, that is in the form of 50 Swedberg unit plus 30 Swedberg unit. Actually this is a biology calculation, so this is correct only. Okay. So 50 plus 30 na 70 80 only, no, like that should not think, because this is a biological calculation. And 80S that is present in eukaryotic. Eukaryotic means multicellular organism. 60 plus 40 Swedberg unit. Okay. The function of ribosome is protein synthesis. So it is known as protein factory or cell engine. And now microbodies. So microbodies means it involves three different kinds: lysosome, peroxisome, glyozysomes. So lysosome means, lysos means breakdown, soma means body. So lysosome is present in the animal cell and some of the non-green plants. Okay, first it is present in animal cells and some of the non-green plants. The main function of lysosome is intracellular digestion. Intracellular digestion means the complete digestion takes place inside the body. The complete digestion takes place inside the body. That is called intracellular digestion. And peroxisomes. Peroxisomes is present in both plant and animal cell. Okay, peroxisomes are present in both plant and animal cell. The main function of peroxisome is oxidation process. Oxidation means any element that react with oxygen means it will give us new substance. So that is called oxidation process. Here the hydrogen is attached with the oxygen, reacted with the oxygen, and we get hydrogen peroxide. That hydrogen peroxide helps to prevent the minor cut and also burns. Okay, so this is a function of peroxisomes. And now glyozysomes. Glyozysomes is found in yeast, fungi, like that plants. Okay, and it can be found in nuts plants also, groundnut, coconut, cashew nut. So like that nuts plants it can be found. The main function of glyozysomes is seed germination. What do you mean seed germination? Seed germination means the process of conversion of seed into a young plant. So that is called seed germination. So in the seed germination the glyozysomes is involved. Centriole. Centriole is present in the animal cell and the shape of the centriole is cylindrical shape. The length of the centriole is 0.5 micrometer and it has a 9-step set of peripheral triplet tubules but none in the center. If you see in the picture you can
identify. Okay, none in the center. And each 9 set, no, the center is 3 different triplet microtubule you can be find, okay, which is helpful in the process of cell division. It also has its own DNA and also RNA, and the self duplication takes place in cell centriole. Cell duplication takes place in centriole. Okay. Cilia and flagella helps in locomotion and adhesion of the cells. Locomotion means movement, adhesion means attached to other part of the cell. Nucleus. So nucleus தான் எல்லா செல் ஆர்கனோட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னது, இந்த நியூக்ளியஸ். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்க ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல், அண்ட் இதில் வந்து எந்த டிவிஷனும் இருக்காது. ஆனால் WBC ஒயிட் பிளட் செல்லில் மட்டும் டிவிஷன் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் இந்த நியூக்ளியஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் இருக்குது. ஒன்று இன்னர் லேயர், இன்னொன்று அவுட்டர் லேயர், அண்ட் சென்ட்ரல் அந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த லேயருக்கு பக்கத்தில். ஸோ அந்த ஹோல்ஸ் எதுக்காக அப்படின்னா நியூக்ளியஸ்க்கு தேவையானது உள்ளவும் தேவையில்லாதது வெளியே போகிறதுக்காக தான் அந்த கேப்பு. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, எல்லா செல் ஆர்கனல்ஸும் கரெக்டான ஒர்க்கிங்கில் இருக்கா, எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறது, ரிப்பேரான ஒர்க் பண்ணுறது, அண்டு கிவிங் த டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது எல்லாமே எதோட வேலை அப்படின்னா த நியூக்ளியஸோட வேலை. ஸோ நியூக்ளியஸ் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, எதுவுமே வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இந்த இன்னர் லேயர் அண்ட் அவுட்டர் லேயர் சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து எதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா லிப்பிட் அண்டு ப்ரோட்டீன்ஸ் மூலமாக. ஸோ இந்த I said no, this pores are helpful for the sending waste out, and the needed items should be enter in, and it only holds the DNA material of the body. And chromosome. So chromosome, first it is found by Hofmeister and Carnegie in pollen mother cells. Pollen mother cells means it is the gametes. Gametes means which has the ability to reproduce a young plant. Okay, so this is called haploid. Haploid means only one set of chromosomes. Diploid means 2 set of chromosomes. Alphoid means more than 2 set of chromosomes. And the structure of chromosome, what are the 6 I said no? Pellicle, matrix, chromonemma, centromere, telomere, and chromatid. So pellicle means it is the outer layer of the chromosome is called pellicle. Matrix, which has the enzyme, minerals, water and protein. Chromonemma, so which only has the DNA length of the chromosome or chromatid. It also has DNA. Okay, it only decides the length and the size of the chromosome, and it has DNA. And centromere or kinetochore means the chromosomes are divided into any number of arms, means the center part is known as centromere. Chromatid. So chromatid, sister chromatid and also have half chromatid. For an example, if the parent has the chromosome and they have a brother or sister chromosome, means the same DNA should be passed to the children. So that is called chromatid. The tip of the chromosome is known as telomere. It performs 2 functions. One is it prevents from the collage, and the second one is it is easily attached to the other part of the chromosome or other part of the cell organelle. Types of chromosome: metacentric, submetacentric, acrocentric, telocentric. So metacentric, that circle is known as centromere. The tip of the chromosome is known as telomere, and the outer layer of the chromosome is known as the pellicle. And in the kinetochore or chromonemma, here only the DNA information will be there. So the metacentric, the 2 arms are equally divided, so it is look like V-shaped. In the submetacentric, one is left side, one is right side, and the left side is long and right side is short, so it's look like L-shaped. Acrocentric is J-shaped. One arm is very short and one arm is long. And telocentric, it has only one arm, so it is I-shaped. Here I given you possible one-word questions. Write down the another name for various cell organelles. For an example, another name for mitochondria is powerhouse of the cell. Lysosome, suicidal bag. Chloroplast, energy trapper. And ribosome, protein factory of the cell, like that. Questions from structure of cell organelle. They can ask you,
how many membranes are present in mitochondria, or what are the important parts present in mitochondria. So there are two membranes, cristae and matrix. What are the important parts present in chloroplast, grana, stroma, thylakoid, like that. Okay, and which is the flattened sac present on the chloroplast? Thylakoid. Mention the green pigment present in plant, chloroplast, which gives energy to the cell, mitochondria. What are the different levels of organization? What are the different levels? Cell, tissue, organ system, organism. Different types of microbodies: lysosome, glyozysomes, and peroxisomes. Write down the position of different types of chromosome: L shape, V shape, I shape, J shape. And the name you should not forget. This drawing you can expect in 2 marks also. How many sets of tubules present in centriole? There are 9 sets of tubules. Possible 2 marks question. Some cell organelle: mitochondria, chloroplast, centriole, ribosome, lysosome, like that. What is plastid? So plastid is a green color pigment that is found in plants. It can be divided into 3 types: leucoplast present in roots, chromoplast present in stem or branch, and chloroplast present in leaves. And write down the difference between smooth ER and rough ER. This you may expect in 5 marks also. And write a short note on ribosome and centriole. You have to write the structure and function of the ribosome and also centriole. Write down the function of cilia and flagella, which helps in movement and also adhesion of the cell. Write about the telomere, so which is the tip of the chromosome, is known as telomere. Structure of mitochondria, nucleus, chromosome. These are the drawing. So I hope you understood the session well. I hope your better result in this test like last time. I think so you will do it. This is the recorded video. So if you can't understand means you can watch again and again. Thank you. All the best for your test.